நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஜோன் ரீஃபைனிங். அப்போ ரீஃபைனிங்னா சுத்திகரித்தல். அது சுத்திகரித்தல்னா எதுக்கு? நம்ம ஓர்லேருந்து ஒரு மெட்டலை பிரித்து எடுக்கிறோம். அது எப்படி? பை ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன். ஆனால் வந்து எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது பை ரிமூவிங் எலக்ட்ரான் அண்டு கெட்டிங் எலக்ட்ரான். ரைட்டா? இது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வராது. ரைட்டா? தேர்டு, அந்த பிரித்து எடுத்த மெட்டல்லையே சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், சில இது ஒட்டிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அதை அங்கே பிரிக்க முடியாது. எப்படி நான் உதாரணம் சொன்னனோ, உங்களுக்கு வாஷிங் மிஷினில் போட்ட துணிகள் சில இடத்துல அழுக்கு இருக்க தான் செய்யும். அதை நம்ம சர்ஃப் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதை தனியாக சோப் போடுறோம்ல, காலரில் இருக்குது. அதே மாதிரி தான் இது. சில இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம திரும்பி சுத்திகரிக்கணும். அதை ரீஃபைனிங்கிறான். அப்போ ஜோன் ரீஃபைனிங் என்னது? ஜோன் என்னது? இப்போ நார்த் ஜோன், சவுத்து ஜோன் அப்படின்னு சொல்கிறோம்ல. பூமியில் நீ எந்த ஜோனில் இருக்க? நார்த்து ஜோன். அப்போ நார்த்து வடக்கு பகுதி, வடக்கு ஒரு நார்த்து வெஸ்ட்டு சவுத்து 4 பகுதி இருக்குது, 4 மொத்தம். அது இந்த பகுதியில் இருக்கேன் அப்படின்றான். அப்போது ஜோன் ரீஃபைனிங் அப்படின்னு என்னது? பகுதி ரீஃபைனிங் அப்படின்னா சுத்திகரித்தல். அப்போ பகுதி சுத்திகரித்தல்னு என்னது? அப்போ பூராத்தையும் சுத்திகரிக்காமல் கொஞ்சம் மட்டும் சுத்திகரிச்சுட்டு போகிறதா? அப்படின்ற பொருள் அல்ல. பொருள் என்ன சொல்லுதுன்னா, பகுதி சுத்திகரிக்கல்னா 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கிறிஸ்டலைசேஷன், இன்னொன்று மோல்டன். இந்த பகுதி இதில் இருக்கும், அந்த பகுதி அதில் போயிடும். அதான் பகுதி சுத்திகரித்தல்னு சொல்கிறான். அப்போ எப்படின்னா, திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஃப்ராக்ஷன்னா ஃப்ராக்ஷன். இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்னு ஒரு செகண்டில் ஒரு பகுதி. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம தப்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்கிறோம்ல, பிம்பம்ன்றான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே ஒரு செகண்டில் ஒரு சொடக்கு போடுறது, அதுலேயே ஒரு பகுதி அப்படின்றான். அப்போ நல்லா பாருங்கள், இந்த மெத்தட், இந்த வழிமுறையானது இஸ் பேஸ்டு சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறது? ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். பிரின்சிபிள்ஸ் கொள்கைகள், தத்துவங்கள். எதோட? ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் என்ற தத்துவத்தை சார்ந்து இருக்குது. ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் ஒரு பகுதி படிமமாக்கல். அந்த மொத்தம் இதில் ஒரு பகுதியை படிமமாக்கிட்டோம்னா மீதி வந்து மெல்ட் ஸ்டேஜில் இருக்கும். அதெல்லாம் கழிவு. படிமமாக்குனது வந்து ஒரிஜினல் மெட்டல். அதை பகுதி படிமமாக்கல். இப்போ மொத்த மெட்டல் நம்ம பிரித்து எடுத்துட்டோம். அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, கழிவுகள் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு பகுதி படிமமாக்கல்னா நான் படிமமாக்க போகிறேன். அதை கிறிஸ்டலைசேஷன் ஆக படிகமாக பிரச்சனை திடப்பொருள் ஆகும். திடப்பொருளாக இருக்குது, இருந்தாலும் அதை உருக்கிடுறேன். எல்லாத்தையும் உருக்கி மெட்டலை மட்டும் படிகமாக்கிடுறேன், கிறிஸ்டலாக்கி திடப்பொருளாக்கிடுறேன். ஆனால் மீதியை மோல்டன் ஸ்டேஜில் வச்சுருக்கேன். மோல்டன் ஸ்டேஜ்னால் உருகிய நிலையிலே இருக்கிறது, சொல்யூஷன் ஸ்டேஜில். அப்போ இது கிறிஸ்டலைசேஷன் ஆனது பூரா என்னது? ஒரிஜினல் மெட்டல். மீதி கழிவுகள் என்னது? மோல்டன் ஸ்டேஜில் இருக்குது, உருகிய நிலையிலே இருக்கிறது. அப்போ பிரிஞ்சாச்சா? அதான் சொல்ல ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போது வென் அண்ட் இம்ப்யூர் தான் எடுக்கணும். இம்ப்யூர் மெட்டல் என்னது? அந்த நம்ம ஓர்லேருந்து எடுத்த மெட்டல், அதில் கொஞ்சம் இம்ப்யூர் இருக்குது. இம்ப்யூர்னா கழிவு இருக்குது. அதான் சொல்ல வென் இம்ப்யூர் மெட்டல். இதைத்தானே இம்ப்யூர் மெட்டலை தான் நம்ம மெல்ட் பண்ணி மெட்டலை தனியாகவும் இம்ப்யூர் தனியாக பிரிக்கணும். முதல்ல பிரித்தோம், அதில் கொஞ்சம் இருக்குல்லன்னா அதை பிரிக்கணும் இல்லையா? எப்படி காலருக்கு சோப்படுற மாதிரி. த இம்ப்யூர் மெட்டல் இஸ் மெல்டட். இந்த இம்ப்யூர் மெட்டல் மெல்ட் பண்ணப்படுகிறது, உருக்கப்படுகிறது. அப்போ அண்டு அலவுடு டு சாலிடிஃபைடு அண்ட் சாலிடிஃபைடு. அலவுட்னா இந்த மெட்டல் முதலாக உருக்கப்படுகிறது. அண்ட் அலவுடு அனுமதிக்கப்படுகிறது. உருக்குனதுக்கப்புறம் என்ன அனுமதிக்கிறோம்? டு சாலிடிஃபைடு. சாலிடாக உண்டாக அனுமதிக்கப்படுகிறது. முதல்ல இது இம்ப்யூர் மெட்டல் உருக்கப்படுகிறது, பிறகு அலவுடு அனுமதிக்கப்படுகிறது. எதற்கு? சாலிடிஃபைனா சாலிடாக உண்டாக்குவதற்கு. சாலிட் என்னது? அது திடப்பொருளாக உண்டாவதற்கு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்றான். அப்போ நெக்ஸ்ட்டு, த இம்ப்யூரிட்டிஸ் வில் ப்ரிஃபர் டு பி இன் த மோல்டன் ரீஜன். அப்போ இதில் அதாவது சாலிடிஃபைடாக அனுமதிக்கப்படுகிறது. எதுக்கு? முதல்ல நல்லா பாருங்கள். அதாவது இம்ப்யூர் மெட்டல் வந்து உருக்கப்படுகிறது. உருக்கப்படுத்துறதுக்கு பின்னாடி அதில் உள்ள மெட்டல், ஒரிஜினல் மெட்டல் மட்டும் சாலிடிஃபைடாக அனுமதிக்கப்படுகிறது. அப்போ மீதி உள்ள கழிவுகள் மோல்டன் ஸ்டேஜில் உருகிய நிலையிலே இருக்கும். அதுதான் சொல்கிறான். மீதி உள்ள அதாவது நல்லா பார்த்துக்குங்க. அதாவது அது உருக்கப்படுகிறது, இஸ் மெல்டட் ரைட்டா, அண்ட் அலவுடு டு சாலிடிஃபை
அது allowed to solidify, அது சாலிடிஃபை அனுமதிக்கப்படுகிறது. இது மெட்டல் மட்டும், ரைட்டா. த impurities, அடுத்து கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த கழிவுகளானது will prefer to be in the molten region. அந்த கழிவுகளானது will prefer, அது ஆசை கொள்ளுகிறது. வில் ப்ரிஃபேர், ஐ ப்ரிஃபேர் திஸ் கோர்ஸ்ன்றல, அது விரும்புகிறது. கழிவுகள் என்ன செய்கிறது? வில் ப்ரிஃபேர், விரும்புகிறது. என்ன செய்து விரும்புகிறது? டு பி இன் த மோல்டன் ஸ்டேஜ், உருகிய நிலையிலே இருக்க விரும்புகிறது, சாலிடாக விரும்பவில்லை. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? அந்த இம்பூர் மெட்டலை தான் உருக்கின உடனே கழிவுகள் என்ன செய்கிறது? சாலிடாக நான் மோல்டன் ஸ்டேஜ் உருக்குன்னா எந்த மோல்டன் ஸ்டேஜில் இருந்துக்கிறேங்குது. அப்போ மெட்டல் இல்லை, நான் மோல்டன் ஸ்டேஜில் இல்லை, நான் சாலிடிஃபைடு ஆகிடுறேன், நான் திடப்பொருளாக மாறிடுறேன்ற எந்த நிலையில் இருந்தோ அந்த. அப்போ மெட்டல் திடப்பொருளாக மாறிடுச்சு, கழிவுகள் அதாவது என்னது மோல்டன் ஸ்டேஜில் இருந்துருச்சு, பிரிஞ்சிருச்சா? அதை தான் போட்டிருக்கோம். நல்லா இங்கிலீஷை பார்த்துக்கோங்க. வென் அண்ட் இம்பூர் மெட்டல், ஒரு இம்பூர்னா அதாவது ஒரு கழிவு கலந்த மெட்டல், அதை தானே நம்ம பிரிக்க போகிறோம். இஸ் மெல்டட், உருக்கும்போது, அப்போ மொத்தமே உருக்கியாச்சு. உருக்கும்போது என்ன செய்கிறது? அலவுடு டு சாலிடிஃபைன்னு யாரை குறிக்குது? மெட்டலை, ஒரிஜினல் மெட்டல். அதில் இம்பூரில் உள்ள ஒரிஜினல் மெட்டல் சாலிடிஃபை ஆகிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறது, திடப்பொருளாக அனுமதிக்கப்படுகிறது. அண்ட் மீதி உள்ள இம்பூரிட்டிஸ் வில் பெரிஃபேர். இம்பூரிட்டிஸ் என்ன செய்கிறது? வில் பெரிஃபேர், அது மோல்டன் ஸ்டேஜில் இருந்து கொள்கிறது. இப்போ பிரிஞ்சிடுச்சா? இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஜோன்ன்றான். அப்போ நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், இது எப்படி செய்கிறாங்கன்னா, உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இம்பூரிட்டிஸ் ஆர் மோர் சாலியபிள் இந்த மெல்ட் அப்படின்னா. இந்த இம்பூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த கழிவுகள் அதிகமாக கரையக்கூடியது. எதில்? உருகிய நிலையில் அது கரையக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அது உருகிய நிலையிலே இருக்கிறது. மெல்ட் ஸ்டேஜ்னா அதாவது உருகிய நிலையில் அது கரையக்கூடியது. இஸ் மோர் சாலியபிள் இன் மெல்ட், ரைட்டா. அதாவது இம்பூரிட்டிஸ்னா கழிவுகளானது ஆர் மோர் சாலிபிள்னா கரையக்கூடியது. எதில்? இன் மெல்ட், உருகும்போது அது வேகமாக கரைந்து விடுகிறது, ரைட்டா. இரும்பு உருகும்போது அந்த இம்பூரிட்டிஸ் வேகமாக கரைந்து விடுகிறது, ரைட்டா. அதனால் கரையக்கூடியதாக இருக்கிறது, ரைட்டா. அதனால் அங்கேயே இருக்க விரும்புகிறது. தென் இந்த சாலிட் ஸ்டேட் மெட்டல் எதை விட இது வேகமாக கரையுது? தென் அதை விட இது வேகமாக கரையுது. இம்பூரிட்டிஸ் என்னவாக இருக்கிறது? மோர் சாலிபிள், அதிகமாக கரையக்கூடியதாக இருக்கிறது. எப்படி? இன் மெல்ட், உருகும் போது வேகமாக கரையக்கூடியதாக இருக்கிறது இம்பூரிட்டி. ஆனால் வேகம் இல்லாமல் கரைகிறது யார்? மெல்ல கரைகிறது யார்? தேன் என்னது? அதை விட இது நான் திரும்பி படிக்கிறேன். இம்பூரிட்டிஸ் வேகமாக கரையக்கூடியதாக இருக்கிறது. தேன் அதை விட வேகமாக கரையுது. அப்படின்னா எதை விட வேகமாக கரையுது அப்படின்னா தேன் இந்த சாலிட் ஸ்டேட் மெட்டல். சாலிட்னா திடப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு உலோகத்தை விட இந்த இம்பூரிட்டிஸ் வேகமாக உருகக்கூடிய நிலையில் இருக்கிறது, உருகி கரையக்கூடிய நிலையில் இருக்குது, ரைட்டா. அப்போ இந்திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறையில் த இம்பூர்னா கழிவு மெட்டல் இஸ் டேக்கனால பார்த்து கழிவு மெட்டல் இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்க போகிறான். கழிவு மெட்டல் எடுத்து அது கழிவு தனியாக மெட்டலை தனியாக பிரிக்கணும். இந்த ப்ராசஸில் இந்திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறையில் த இம்பூர் மெட்டல் இஸ் டேக்கன், இம்பூர் மெட்டல் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். என்ன வடிவத்தில்? இந்த ஃபார்ம் ஆஃப் எ ராட். இம்பூர் மெட்டலை தான் நம்ம பிரிக்கணும், மெட்டல் தனியாக இது தனியாக பிரிக்கணும். இது வரைக்கும் சொன்னது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், இப்படி பண்ண போகிறோம்ட்டு. இப்போ செய்ய போகிறான். அப்போ இப்போ என்ன பண்ணுறான்? இந்த செயல்முறையில் இம்பூர் மெட்டலை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ராடு மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த ராட்லேருந்து நம்ம மெட்டலை தனியாகவும் இம்பூரை தனியாக பிரிக்கணும். அப்போ இந்திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறையில் இந்திஸ் ப்ராசஸ் த மெட்டல் இஸ் டேக்கன் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ராட். மெட்டல்னா இம்பூர் மெட்டல், அதாவது இம்பூர்னா சுத்தம் இல்லாத மெட்டல், ரைட்டா. அதாவது இம்பூர்னா கழிவு கலந்த மெட்டல் எஸ் டேக்கன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எந்த வடிவத்தில்? இந்த ஃபார்ம்னா அந்த வடிவத்தில் ஆஃப் ராடு, இரும்பு வடிவத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ இதுக்கு ரெண்டு இருக்கும். ராட்னா ஒரு ராடுக்கு ரெண்டு முனை இருக்குங்களா, இந்த எண்டு அந்த எண்டு இருக்கும் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட் யூஸிங் எ மொபைல் இண்டக்ஷன். ஒரு முனை, ரெண்டு முனை இருக்குது, ரைட்டா. ஒரு முனை
வெப்பம் செய்யப்படுகிறது. எப்படி எதை பயன்படுத்தி? ஒன் எண்ட் ஆஃப் த ராட், அதாவது ஒரு முனையானது ராடோடது இஸ் ஹீட்டட் வெப்பப்படுத்தப்படுகிறது. யூஸிங் மொபைல் இண்டக்ஷன், யூஸிங்னா பயன்படுத்தி, மொபைல் இண்டக்ஷன் நகரும் இண்டக்ஷன் தூண்டுதலை பயன்படுத்தி. இண்டக்ஷன் ஹீட்டராக இருக்குமே, இண்டக்ஷன் ஸ்லோலி இண்டக்ஷன் அப்படின்னா அது ஹீட்டர் தான், ரைட்டா? இண்டக்ஷன் ஹீட்டர் இந்த போட்டிருக்கலாம், இண்டக்ஷன் ஹீட்டர். இண்டக்ஷன் வெப்பத்தை வெப்பமானியை பயன்படுத்தி. அப்போ இண்டக்ஷன் ஹீட்டர்னு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறேன் தெரியணும் இல்லையா? ஒரு முனையானது, அந்த ராடோட ஒரு முனையானது எனது இஸ் ஹீட்டட் வெப்பப்படுத்தப்படுகிறது. எதை பயன்படுத்தி? யூஸிங் இண்டக்ஷன் ஹீட்டர். இண்டக்ஷன் ஹீட்டர்னா ஒரு வெப்பப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இண்டக்ஷன் தூண்டுதல். அப்போ அந்த வெப்பப்படுத்தி, இப்போ நீங்கள் ஸ்டவ் இருக்குது, ஸ்டவ்வில் என்ன பண்ணுறீங்க? ஸ்டவ்வில் எரிக்கிறீங்க, அந்த தீ போய் அந்த பாத்திரத்தில் விழுகுது. ஆனால் தீ பாத்திரத்தில் விழுகக்கூடாது, அந்த பாத்திரம் சூடாகணும். அது எப்படி சூடாகும்? ஒரு அதிசயமாக இல்லையா? அதான் இண்டக்ஷன் ஹீட்டர்னுபாங்க. இது சேஞ்சிங் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எட்டி கரண்ட்டை உள்ளே உண்டாக்கும். இது வந்து மெட்டலில் மட்டும்தான் பாசிபிள். ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டலை நான் தொடாமலேயும் அந்த மெட்டலை ஹீட் பண்ணி உருக்கிடுவேன் பை யூஸிங் இண்டக்ஷன் ஹீட்டர். அப்போ இந்த இண்டக்ஷன் ஹீட்டர் எப்படி வேலை செய்யும்னா, இங்கே வாங்க, நான் முதல்ல படத்தை காமிக்கிறேன், நீங்கள் படத்தை பாருங்கள், பிறகு சொல்கிறேன். இந்த படத்தை எடுத்துக்கோங்க, இந்த இருக்கு இல்லையா? அவன் என்ன சொன்னால், இம்பூர் மெட்டல், அதாவது நம்ம எதுலேருந்து பிரிக்க போகிறோமோ அதான் இம்பூர் மெட்டல். என்ன ஒரு ராடாக எடுத்துக்கோன்னு சொன்னால, இங்கே வர இந்த ராடு இதுதான், இந்த பெரிய ராடாக இருக்கு இல்லையா? இந்த ராடு இதுதான். இந்த ராடாக நம்ம இதில் இம்பூர் மெட்டல் இருக்கிறது. இதிலேருந்து மெட்டலை தனியாகவும் இம்பூரிட்டிஸ் கழிவுகளை தனியாக பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறது என்னது? நம்ம அந்த மேலே எழுதியிருக்கோம் பாருங்க, சர்க்குலார் ஹீட்டர்னு எழுதியிருக்கான் இல்லையா? மேலே பாருங்கள், சர்க்குலார் ஹீட்டர். அது என்னது? இண்டக்ஷன் ஹீட்டர். அதுக்கு பேர் என்னது? இண்டக்ஷன் ஹீட். சர்க்குலார் ஹீட்டர்னால இண்டக்ஷன் ஹீட்டர். அது வந்து இந்த கம்பியை தொடாமல் சுற்றி இருக்குது, ஆனால் தொடலை. நல்லா பார்த்துக்கோ, இந்த கம்பி இருக்கு இல்லையா? இம்பூர் மெட்டல் கம்பி. இதை மெட்டல் வடிவத்தில் எடுத்துக்கிட்டோம், இம்பூர் மெட்டலை, ரைட்டா? ராடு வடிவத்தில் எடுத்துக்கிட்டோம். இது வந்து இதை தொடாமல் அது சுற்றி இருக்குது அந்த இடத்துல, ரைட்டா? தொடாமல் வளையம் போல் தள்ளி இருக்கிறது. இதில் தொடவே இல்லை, 4 பக்கம் தொடலை. ஆனால் இப்போ நான் இது பேர் இண்டக்ஷன் ஹீட்டர். இதில் நான் கரண்ட்டை பாய்ச்சும்போது, இந்த இண்டக்ஷன் ஹீட்டரில் கரண்ட்டை பாய்ச்சும்போது, இண்டக்ஷன் ஹீட்டரில் பாய்ச்சும்போது என்ன ஆகும்? அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். என்னாகும்? இண்டக்ஷன் ஹீட்டர் சுற்றி இருக்குது, ஆனால் தொடலை. நல்லா பார்த்துக்கோ, எப்படி இந்த மெட்டல் உள்ளே இருக்க மெட்டல் ஹீட் ஆகுதுன்னு பாரு. அதுக்குள்ளே நான் கரண்ட்டை பாய்ச்சும்போது, இல்லை இண்டக்ஷன் ஹீட்டரில் கரண்ட்டை பாய்ச்சும்போது அதுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். நார்த்து சவுத்துன்னு சேஞ்ச் ஆகும்போது, அப்படி சேஞ்ச் ஆகும்போது இந்த மெட்டல் உள்ளே போகுது இல்லையா? தொடாமல் உள்ளே போகுது இல்லையா மெட்டல்? அந்த மெட்டலுக்குள்ளே ஒரு எட்டி கரண்ட்டு உண்டாகும். எட்டி கரண்ட்டு சர்க்குலார் கரண்ட்டுன்னு அர்த்தம். கரண்ட் வந்து நீளமாக தான் போகும், நேர்கோட்டில் தான் போகும். ஆனால் இங்கே எட்டி கரண்ட்டுன்றான், EDDY, எட்டி கரண்ட் உண்டாகும், மின்சாரம் உண்டாகும். அது எப்படி? சர்க்குலார் இல்லாத பாத்தில் உண்டாகும். இது இந்த எனக்கு இந்த சர்க்குலார் வளையம் இருக்கு இல்லையா? இந்த வளையம் மாதிரி தான் அதுவும் அதுக்குள்ளே பாஸ் ஆகும். இதுக்குள்ளே ரவுண்டாக தான் போகும் அந்த சர்க்குலார் கரண்ட். அந்த சர்க்குலார் கரண்ட் என்ன செய்யும்னா, அந்த ராடை ஹீட் பண்ணி உருக்கிடும். இப்போ தொடலை. இண்டக்ஷன் ஹீட்டர் தொடலை. அதாவது அது இண்டக்ஷன் ஹீட்டர்னு நான் சொன்னேன், அவன் சர்க்குலார் ஹீட்டர் நீங்கள் எழுதியிருக்கான். அதை புக்கில் இண்டக்ஷன் ஒன்று தான். இது தொடலை. நான் இண்டக்ஷன் ஹீட்டரில் கரண்ட்டை பாஸ் பண்ணணும்னா அதை சுற்றி நான் சொன்னேன், கரண்ட் பாஸ் ஆகும்போது சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுன்னு சொன்னால அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்டா? எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபீல்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அது நிலையாக இருக்கும். அதோட கரண்ட் ஓடும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சிங் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். ஏன் சர்க்குலர் பாத்தில் போகுது. அப்போ சேஞ்சிங் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இண்டக்ஷன் ஹீட்டரை சுற்றி உண்டாகும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை உண்டாக்கும்? இந்த கம்பிக்குள்ள ஒரு எட்டி கரண்ட்டை உண்டாக்கும். அந்த எட்டி கரண்ட் எதை உண்டாக்கும்? வெப்பத்தை உண்டாக்கி விட்டுரும். அப்போ இது உருகிடும். எந்த இடத்துல இது உண்டாக்குதோ அந்த இடம் உருக ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை இம்பூரிட்டிஸ் போட்டோன்னா இம்பூரிட்டிஸாக மோல்டட் ஜோன். இங்கே பாருங்கள், இதை நான் பிறகு திரும்பி காமிக்கிறேன். இப்போதைக்கு அங்கே போவோம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க, பிறகு திரும்பி வர்றேன். இப்போ பார்த்துக்கிட்டீங்களா? ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட். ஒரு எண்டு நான் நடுவில் காமிச்சிருக்கேன். இது நான் முனையில் வைப்பேன். இப்போ நடுவில் இழுத்துகிட்டே போய் கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகணும். இப்போ முனையில் இந்த சர்க்குலார் அந்த இண்டக்ஷன் ஹீட்டரை வைக்கிறேன். ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட்
யூஸிங் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். மொபைல்னால் அது தள்ளிகிட்டே போகணும் ரைட்டா. அப்போது விச் ரிசல்ட்ஸ் இன் மெல்ட்டிங் ஆஃப் த மெட்டல். அது என்ன செய்யும், அந்த இண்டக்ஷன் ஹீட்டர் விச்ன்னு எதை குறிக்குது, இண்டக்ஷன் ஹீட்டர் குறிக்குது. அந்த இண்டக்ஷன் ஹீட்டர் மெல்ட்ஸ்னால் விச் ரிசல்ட், அதை அப்படி வைக்கிறதுனால அந்த இண்டக்ஷன் ஹீட்டர் முடிவில் என்ன செய்கிறது, இன் மெல்ட்டிங் இன் ஆஃப் த மெட்டல். மெல்ட்டிங்னா உருக்குகிறது. அது எந்த போர்ஷனில் நீ வைக்கிறியோ அந்த போர்ஷனை உருக்கி விட்டுரும், அந்த மெட்டல் போர்ஷனை உருக்கிடும். அதாவது மெல்ட்டிங் ஆஃப் த மெட்டல் ஆன் த போர்ஷன் ஆஃப் த ராட். எந்த இடத்துல அதை மெல்ட்டிங் ஆஃப் த மெட்டல், அந்த ராடில் உள்ள எந்த பகுதிக்கு மேலே நீ இதை வைக்கிறியோ, தொடாமல் வைக்கிறியோ அதை உருக்கி விட்டுரு, மீதி பகுதி உருக்காது ரைட்டா. அதை தான் சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான், மெல்ட்டிங் ஆஃப் த மெட்டல் எந்த இடத்துல, அந்த போர்ஷன் ஆஃப் த ராட், அந்த ராடு கம்பியோட ஒரு பகுதியில் எந்த பகுதிக்கு மேலே நீ வச்சிருக்கோ அந்த பகுதியை உருக்கிடும் ரைட்டா. அப்படி நீ இழுத்துட்டே போனால் எல்லாத்தையும் உருக்கிடும். அப்போ நம்ம உருக்கிட்டே இழுத்துட்டு போக போக அந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய இம்பூரிட்டிஸ் உருகும்போது, அந்த இரும்பு உருகும்போது, அந்த இம்பூர் மெட்டல் உருகும்போது அதில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து என்ன பாகும், சாலிடாக மாறிடும். அந்த இம்பூரிட்டிஸ் அப்படி உருகிய நிலையிலேயே இருக்கும். நீ அதை தள்ளிட்டு போக 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 அந்த இம்பூரிட்டிஸும் கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் அந்த மெல்ட்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கும். அப்போது அது மோல்ட்டிங் ஸ்டேஜ்லேயும் இருக்கும். நீ தள்ளிகிட்டே போக போக அந்த உருகிய நிலையில் இருக்கிறது எல்லாம் என்னது, இம்பூரிட்டிஸ். அப்போ இந்த மெட்டல் உருகுனதுக்கப்புறம் என்ன செய்யும், ஒரிஜினல் மெட்டல் அது திடப்பொருளாக மாறி பேக்கில் வந்துக்கிட்டே இருக்கும், பேக்கில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது உருகியது பூரா போயிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டுருக்கும். அந்த ப்ரொசஸ் தான் இது ரைட்டா. when the heater is, இந்த ஹீட்டரானது இஸ் ஸ்லோலி மூவ்டு டு த அதர் எண்ட். அப்போ நான் லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் சொன்னேன்ல, மூவ் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ உருகுது, முதல்ல உருகும்போது அங்கே இம்பூரிட்டிஸ் உருகிய நிலையில் இருக்குது. மீது அப்படியே தள்ளிகிட்டே போகிறேன், தள்ளிகிட்டே போகும்போது அந்த இடத்துல உருகுது. அப்போ உருகுனதில் இம்பூரிட்டிஸ் வந்து உருகிய நிலையில் இருக்குது. அந்த உருகுதில் ஒரு வந்துக்கிட்டே இருக்கும் கூட. அந்த மெட்டல் மட்டும் அந்த இடத்துல சாலிட் ஆயிரும், வராது. மெட்டல் உருகும், அதுபடி சாலிட் ஆயிரும். இது நான் தள்ளிட்டு போக, இந்த கரண்ட்டை தள்ளிகிட்டே போகிறேன், இது இண்டக்ஷனுக்கு தள்ளிட்டு போனால் கூட அதில் மெட்டல் வந்து உருகிட்டு திரும்பி சாலிட் ஆயிரும். ஆனால் உருகாமல் இருக்கிறது என்னது, அதில் உருகி இருக்கிறது என்னது, இம்பூரிட்டிஸ் கூடயே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் கூட வந்துட்டு இருக்கிறது யார், உருகிய நிலையில் இம்பூரிட்டிஸ். மீதியில் என்ன ஆகும், உருகி சாலிடாக நிற்கும். அப்போ மீதி போர்ஷன் பூரா அங்கே நிற்கும். இந்த உருகிட்டு கூடயே வர்றது பூரா இம்பூரிட்டிஸ் பிரித்து எடுத்துடலாம் ரைட்டா. அதுதான் சொல்கிறான், ஒரு எண்ட்லேருந்து நான் மூவ் பண்ணிட்டு போகிறேன் ரைட்டா. அப்போது அதுதான் சொல்லியிருக்கான், வென் த ஹீட்டர் இஸ் மூவ்டு, அந்த ஹீட்டர் வந்து மூவ்டு டு த அதர் எண்ட், இன்னொரு அடுத்த எண்டுக்கு நான் மூவ் பண்ணிட்டே போகிறேன். அப்போ என்ன செய்யும், த பியூர் மெட்டல் கிறிஸ்டலைஸ், பியூர் மெட்டல் சுத்தமான மெட்டல் படிகமாக ஆயிரும். ஆனால் இம்பூரிட்டி கூடயே வந்துட்டுருக்கும். வைல் அந்த நேரத்தில் இம்பூரிட்டிஸ் வில் மூவ், இம்பூரிட்டிஸ் என்ன செய்யும், இம்பூரிட்டியானது என்ன செய்யும், வில் மூவ் ஆக ஆரம்பித்து விடும். எதில், நல்லா இம்பூரிட்டிஸ் வில் மூவ் ஆன் த, அந்த மெட்டல் கூட மூவ் ஆயிரும் ரைட். இம்பூரிட்டிஸ் வில் மூவ் ஆன் த அதர் சைடுக்கு போயிட்டே இருக்கும். வில் மூவ் டு த அட்ஜசன்ட் மோல்டன் ஜோன். அப்போ அட்ஜஸ்ட்னா அது நான் நகர்த்திகிட்டே இருக்கேன், நகர்த்திட்டு இருக்கும்போது இம்பூர் மெட்டல் அந்த அட்ஜஸ்டன்ட் பக்கத்தில் நகர்த்திட்டு இருக்கலாம், பக்கத்தில் போயிட்டே இருக்கும், அந்த மோல்டிங் கூட போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மெட்டல் உருகிய மெட்டல் படிகமாய் அங்கே நிற்கும் ரைட்டா. அதான் சொல்லிட்டு அட்ஜசன்ட் மோல்டன் ஜோன், அட்ஜஸ்ட்னா பக்கத்தில் உருகிய நிலையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு இது சென்று விடும். பிறகு நாளை இன்னும் தள்ளுறேன், அப்போ இந்த என்ன செய்யும், அங்கே உருகிய நிலைமைக்கு சென்று விடும் இந்த இது இம்பூரிட்டிஸ். ஆனால் இங்கே என்ன நிற்கும், சாலிடாக மெட்டல் மட்டும் நிற்கும். அதுதான் போட்டிருக்கான் ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட் என்ன செய்யும், இந்த பியூர் மெட்டல் ஓயில் போட்டானா மோல்டன் ஸ்டேஜ் ஃபார்ம்டு டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் த ஹீட்டர். இது எதுக்கு உண்டாகிறது, இந்த நான் ஹீட்டர் மூவ்மெண்ட் பண்ணுறதுனால, ஹீட்டர் மேல் நோக்கி மூவ்மெண்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இம்பூரிட்டிஸ் அதனுடைய மெல்ட் ஆகி கூட வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மீதி எல்லாம் அப்படியே அந்த இடத்துல தங்கி விடுகிறது. எப்படி கிறிஸ்டலை மெட்டல் பொறுத்து தங்கி விடுகிறதுன்னு சொல்கிறான் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு, அது த ஹீட்டர் மூவ்ஸ், ஹீட்டர் மூவ் பண்ணும்போது என்ன ஃபர்தர், என்னது ஃபர்தர், அது த ஹீட்டர் மூவ் ஃபர்தர் ஆவே, திரும்பி நான் ஹீட்டர் மூவ் பண்ணுறேன். த மோல்டன் ஜோன் கண்டெய்னிங் இம்பூரிட்டிஸ் ஆல்சோ மூவ்ஸ். ஒரு டைம் மூவ் பண்ணிட்டு போகிறேன், அப்போ திரும்பி நான் ஒரு டைம் மூவ் பண்ணும்போது அதே மாதிரி என்ன செய்யும், மோல்டன் ஜோன் உரிய நிலையில் போகிற இம்பூரிட்டிஸ் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கிறிஸ்டல் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்கும் ரைட்டா. அப்போது அது ரெண்டாவது டைம் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க, ஆஸ் த
ஹீட்டர் ஹீட்டரை மூவ் பண்ணும்போது ஃபர்தர்னா மேலும் மூவ் பண்ணும்போது திரும்ப பண்ணிகிட்டு இருக்கேன். த மோல்டன் ஜோன் கண்டெய்னிங் இம்புராரிட்டிஸ் ஆல்சோ ஒரு டைம் தான் சொல்கிறான். நான் ஹீட்டரை மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்து மூவ் பண்ணும்போது என்ன செய்கிறது, ஃபர்தராகவே மேல் நோக்கி நான் மூவ் பண்ணும்போது என்ன செய்கிறது, த மோல்டன் ஜோன் கண்டெய்னிங் இம்புராரிட்டிஸ். மோல்டன் ஜோன்னா உருகிய நிலையில் உள்ளது, இம்புராரிட்டிஸை வைத்திருக்கிறது. அது அப்போ இம்புராரிட்டிஸை வைத்திருக்கக்கூடிய உருகிய நிலையில் உள்ளது கூடயே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம சொல்கிறான். த மோல்டன் ஜோன் கண்டெய்னிங், மோல்டன் ஜோன் உரிய நிலையில் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, இம்புராரிட்டிஸ் இருக்கிறது. கண்டெய்னிங் ஆல்சோ மூவ்ஸ், அதுவும் மூவ் ஆகும் கூடயே. நான் மேலே இண்டக்ஷன் ஹீட்டர் மூவ் பண்ணால் இந்த மோல்டன் ஜோனு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆல்சோ மூவ்ஸ் அலாங் வித் இட், அது கூட மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ த ப்ராசஸ் இஸ், இந்த செயல்முறையானது ரிப்பீட்டட், திரும்பவும் செய்யப்படுகிறது. ஒரு டைம் நான் அப்படியே மூவ் பண்ணிட்டே போகிறேன். அப்போ கடைசியில் போகும்போது கடைசியில் அந்த மோல்டன் ஜோன் இருக்கும், அங்கே போய் உரிய போகிற இருக்கும் இம்புரைட்டிஸ், மீதியில் மெட்டல் ஆகும். திரும்ப ஒரு டைம் நான் மூவ் பண்ணி கொண்டு வர்றேன். அப்போ இன்னும் ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் கூட அப்படியே வந்துடும். அதை த ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் சிவரல் டைம், பல தடவை இது இந்த செயல்முறை செய்யப்படுகிறது. அதை தான் சிவரல் டைம்ஸ் பை மூவிங் த ஹீட்டர் இன் த சேம் டைரக்ஷன். பை மூவிங் த ஹீட்னா அந்த ஹீட்டரை நம்ம நகர்த்தணும். நான் கொண்டு போய் 1வது எண்ட்லேருந்து 2வது எண்டு கொண்டு போய் விட்டுட்டேன். அப்புறம் திரும்பி 1வது எண்டு 2வது எண்டு கொண்டு வரேன். அதை ரிப்பீட்னு செய்கிறேன். எப்படி ஹீட்டரை கொண்டு வரேன் இந்த சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன் தான் திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சேம் டைரக்ஷன் எகெயின், மறுபடியும் செய்யப்படுகிறது. எகெயின் அண்ட் எகெயின், மறுபடியும் செய்யப்படுகிறது அப்படின்றான். எதற்கு? டு அச்சீவ், பெறுவதற்கு. த டிசையர்டு பியூரிட்டி லெவல். டு அச்சீவ்னா பெறுவதற்கு. த டிசையர்டு தேவைப்படும் சுத்தமான அளவை. அப்படின்னா இரும்பின் சுத்தமான அளவு, இரும்பு சுத்தமான லெவல்னு என்னது, அளவுன்னு அர்த்தம். அளவுன்னு மீனிங் என்ன? அளவுன்னா என்னது? சுத்தமான அளவுன்னு அர்த்தம். சுத்தமான பியூரிஃபைன்னு சுத்தமான அளவு, பியூரிட்டி லெவல்னு சுத்தமான அளவு நம்மளுக்கு தேவைப்படும் வரை எகைன் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நாத்திட்டு போயிட்டுனா திரும்பி எகைன் லெஃப்ட்டில் கொண்டு வந்து நாத்தணும். ரைட்டா? அடுத்த நெக்ஸ்ட்டு, திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட். இந்த செயல்முறை செய்யப்படுகிறது, கேரிட் அவுட். இதில் இன் அண்ட் இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர். இனர்ட் கேஸ் என்னது? ஆர்கான் கேஸு. இதில் நோபல் கேஸ் போகிற இனர்ட் கேஸ். ஏன்னா அந்த இனர்ட் கேஸில் வந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து ஆக்டட் டூல்ஸ் இல்லைன்னா டூப்ளேட் டூல்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அது எந்த விதமான ரியாக்ஷனுக்கு போக விரும்பாது. அது ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கும். நோபல் கேஸ்ன்றது ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கும், எந்த ரியாக்ஷனுக்கும் உட்படாது. அதான் இனர்ட் கேஸ். எந்த விதம், அதை மந்த கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இனர்ட்னா மந்தம். இப்போ மந்தமாக இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு அர்த்தம். ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருப்ப வேலை செய்யும். அப்போ கேஸ் வந்து ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா அது வேகமாக போகுமா? இது மந்தமான கேஸு. ஏன்னா அவுட்டர் ஆர்பிட்டில் ஃபுல்லாக இருக்குது. ஒன்று ஆக்டட் டூல்ஸில் இருக்கும், இல்லை டூப்ளேட் டூல்ஸில் இருக்கும். அப்போ அது எதாவது வினை புரியுமா? வினை புரியாது, நோபல் கேஸ். அப்போ இந்த செயல்முறையானது நோபல் கேஸ் முன்னிலையில் நடத்தப்படுகிறது. இதே ஆக்சிஜனை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஆக்சிஜனுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா ஆக்சிஜன் ரியாக்ஷன் ஆக்சைடாக மாறிடும். நோபல் கேஸ் மாறாது, எந்த வினையும் புரியாது. ஏன் வினை புரியாது? அது ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. ஆக்சிஜன் என்ன வச்சு பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அது வினை புரிய ஆரம்பிச்சிடும். கார்பனை வச்சு பண்ணாலும் வினை புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு தேவைப்படும். அதனால் இது என்ன பண்ணுகிறது? என்ன போட்டிருக்கான்? திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட். இந்த செயல்முறை செய்யப்படுகிறது இன் அண்ட் இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர். இனர்ட் கேஸ் சூழ்நிலையில் இது செய்யப்படுது. இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர் என்னது? இனர்ட் கேஸ் நிலையில் இது செய்யப்படும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது என்ன? இனர்ட் கேஸ் தான் இருக்குது. ஆக்சிஜனுக்கு வினை புரியாத இந்த இனர்ட் கேஸ் இருக்கிறது. ரைட்டா? இனர்ட் கேஸ் எதற்கு இருக்கிறது? இந்த இனர்ட் கேஸை வச்சு செய்கிறா? டு ப்ரிவெண்ட், தடுப்பதற்காக வேண்டி. இந்த இனர்ட் கேஸ் எதை தடுக்கிறது? டு ப்ரிவெண்ட் ஆக்சிடைசேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல் நீ இப்போ மெட்டலை பிரிக்க போகிற, ஏன்னா இம்ப்யூரிட்டி, அது ஆக்சிடைசேஷன் ஆகிடக்கூடாது, ஆக்சைடாக மாறிடக்கூடாது. அதை தடுப்பதற்காக வேண்டி நாம் இனர்ட் கேஸ் முன்னிலையில் நாம் இந்த செயல்முறையை செய்கிறோம். இதுக்கு மேலே ஆக்சிஜனை வச்சு நீ செஞ்சீங்கன்னா ஆக்சிஜன் ஆக்சைடாக மாறிடும். மெட்டல் குடிச்சு அந்த ஆக்சிஜனை மாறிடும். அதனால் ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன இருக்கணும்? நோபல் கேஸ் ஆகிய ஆர்கன் கேஸ், வேறு ஏதாவது நோபல் கேஸ் இருக்கலாம். அது என்ன செய்யும்? ஆக்சிடைசேஷன், மெட்டல் ஆக்சிடைசேஷன் ஆவதை தடுத்து விடும். ரைட்டா? அப்போது எலிமெண்ட்ஸ் சச்சஸ் ஜெர்மனியம் 1, சிலிக்கான் 2 அண்டு கேலியம் 3, இந்த மாதிரி 3 எலிமெண்ட்டுகள் உதாரணமாக எலிமெண்ட் சச்சஸ். ஏன்னா இந்த மாதிரி எலிமெண்ட்டுகள் 3 எலிமெண்ட்டுகளும்
that are இவைகள் used as a செமிகண்டக்டராக இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதை ஜெர்மானியம், சிலிக்கான் அண்டு என்னது கேலியம், இந்த மூணும் செமிகண்டக்டராக பயன்படுத்தக்கூடிய மெட்டல்கள். அப்போது ஆர் ரீஃபைன்டு யூஸிங் திஸ் ப்ராசஸ், இந்த மெட்டல்களும் ஆர் ரீஃபைன்டு செமிகண்டக்டராக பயன்படுத்தக்கூடிய இந்த 3 மெட்டல்களும் ஆர் ரீஃபைன்ட் சுத்திகரிக்கப்படலாம். யூஸிங் திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறையை பயன்படுத்தி நாம் சுத்திகரிக்கலாம். அப்போ செமிகண்டக்டர்னு என்னென்னா நான் ஃபிசிக்ஸ் வரும்போது சொல்லி கண்டக்டர் என்னது, நல்ல மின் கடத்தி, கரண்ட்டை நல்லா இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோவை நல்லா விட்டுரும், எதிர்ப்பு தெரிவிக்காது, கம்மியாக தான் தெரிவிக்கும். அப்போ செமிகண்டக்டர் என்னது, இப்போ நான் கண்டக்டர்னால் அது விடவே விடாது, எலக்ட்ரான் ஃப்ளோவை விடவே விடாது. அப்போ செமிகண்டக்டர்னால் அது கடத்தும், சில சமயத்தில் கடத்தாது. புரியுதா? அதுதான் அந்த வேலையை செய்யுது செமிகண்டக்டர். சரி, ஓகே.